கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாக உங்களை இந்த செய்தியின் மூலம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட கர்த்தாவே, நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கிறது. எல்லா காரியங்களையும் சிறப்பாக கற்றுக்கொண்டு கர்த்தாவே, உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளில் கூட நாங்கள் சிந்திக்கவிருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீர்தாமே பொறுப்பேற்று கர்த்தாவே, செய்தியை கேட்கிறவர்களையும் செய்தியை சொல்லக்கூடிய அடிமையும் கூட பொறுப்பேற்று வழி நடத்துவீராக. உடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மணவாட்டி என்ற ஒரு சிறு கூட்டம் பூமியில் இருக்கும் என்றால் அது செய்யக்கூடிய காரியங்கள் இரண்டை இதற்கு முன்பாக செய்தியிலே தியானித்தோம். இப்பொழுது நாம் அந்த மணவாட்டி செய்யக்கூடிய மூன்றாவது காரியம் என்ன? மணவாட்டி என்று ஒரு கூட்டம் பூமியில் இருக்குமானால் அது செய்து கொண்டிருக்கக்கூடிய மூன்றாவது காரியம் என்ன என்பதை இப்பொழுது நாம் சிந்திக்கவிருக்கிறோம். அதாவது, உன் வாழ்க்கை சுவிசேஷத்திற்கு தகுதியா இருக்கிறதா அப்படிங்கிற செய்தியில சொல்றாரு, ஒவ்வொரு குமாரனும் முதலில் சோதிக்கப்பட்டு சிட்சிக்கப்பட வேண்டும் என்கின்ற காரியத்தை தேவனால் பிறந்த ஒவ்வொரு குமாரனும், யாரெல்லாம் அவர் மணவாட்டியா இருக்கணும் அப்படின்னு அவர் சூஸ் பண்ணி வச்சிருக்கிறாரோ அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். அந்த தேவனால் பிறந்த ஒவ்வொரு குமாரனும் முதலில் சோதிக்கப்பட்டு சிட்சிக்கப்பட வேண்டும் என்று என்னுடைய சோதனையின் நேரத்தில் நான் நினைவு கூறுகிறேன் அப்படின்னு சொல்றார். பேராகிராஃப் 162 இதை சொல்றார். அப்ப இன்னைக்கும் கூட பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டிப்பு அல்லது ஒரு பனிஷ்மெண்ட் வருகிறது என்று சொன்னால், உண்மையிலேயே ஒரு மணவாட்டி என்று பூமியில் இருப்பாள் என்று சொன்னால் அதற்காக சந்தோஷப்படுகிறாள். என்ன காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லோருக்கும் வரக்கூடிய அந்த சிட்சிப்பானது நமக்கு வரவில்லை என்று சொன்னால் நாம் வேசி பிள்ளைகளாக இருப்போமே அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றார். அப்போ ஒரு செய்தியின் மூலமாக நாம் கடிந்து கொள்ளப்படுகிற போது என்ன இப்படி நம்ம கடிந்து கொள்ளப்படுகிறோமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா எந்த ஒரு சிஸ்டிப்புமே சிட்சிக்கப்படுதலுமே உங்களுக்கு அந்த தற்காலத்திலே அது சந்தோஷமாக காணப்படாது. ஆனால் அதிலே பழகினவர்களுக்கு அது நீதியாகிய பலனை கொடுக்கும். அப்போ ஒரு செய்தியின் மூலமாகவோ அல்லது ஒரு வார்த்தையின் மூலமாகவோ நீங்கள் கடிந்து கொள்ளப்படும் போது, அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அதை ஒரு கடிந்து கொள்ளுதலாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அது உங்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு சிட்சிப்பு என்று எடுத்துக்கொண்டு அதற்காக சந்தோஷப்படுங்கள். அதற்கு ஏற்றபடி உங்களுடைய ஜீவியத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஒரு நீதியாகிய பலனை தரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது மணவாட்டியானவள் செய்து கொண்டிருக்கக்கூடிய மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் செய்யக்கூடிய மூணாவது காரியம் எப்பொழுதும் தேவனை தொழுது கொண்டிருத்தல். இதுதான் அவள் செய்யக்கூடிய மூன்றாவது காரியம். ஜெபம் பண்ணுதல் வேற, தேவனை தொழுது கொள்ளுதல் வேற. நாம் எல்லோருமே கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஆனால் கர்த்தரை ஒருவரும் தொழுது கொள்வதில்லை. சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, உட்கார்ந்த இடத்திலேயே ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்லது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லிக் கொண்டிருப்பது கர்த்தரை ஆராதித்தல் என்று. அது கர்த்தரை ஆராதித்தல், அது தொழுது கொள்ளுதல் அல்ல. ஏன்னா தொழுது கொள்ளுகிறவன் அவனுடைய தன்மைகளும் தேவனுடைய தன்மைகளும் ஒருங்கிணைவது போல அவன் தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ளுதல் தான் தொழுது கொள்ளுதல். ஒருத்தன் முழங்கால் படியிடுகிற போது எவ்விதமாக இருந்தானோ அதிலிருந்து மாறினவனாக அவன் எழும்பி நின்றான் என்று சொன்னால் அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அர்த்தம். இப்போ ஒரு மனுஷன் மேல வெறுப்புள்ளவனா முழங்கால் படியிருக்கிறான், அதே மனுஷன் மேல் அன்புள்ளவனாக அவன் எழுந்திருக்கிறான் என்று சொன்னால் அவன் இருதயத்தில் இருந்த வெறுப்பு வெளியிலே போய் அவனுக்குள்ளாக அன்பு வந்துவிட்டது. அன்பு என்பது தேவனுடைய ஒரு பாகமாக இருக்கிறது. ஆக அவன் மனுஷ சுவாபம் கொண்டவனாக முழங்கால் படியிட்டு தேவனுடைய சுவாபத்தை கொண்டவனாக எழும்பி நிற்கிறான் என்று சொன்னால் அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று அர்த்தம். இதுதான் தொழுகை. அப்ப நீங்க ஒரு கோபம் உள்ளவனா முழங்கால் படியிட்டீங்கன்னா ஒரு பாசம் உள்ளவனா எழுந்திருக்கணும். ஒரு சோர்வு உள்ளவனாக முழங்கால் படியிட்டீங்கன்னா உற்சாகம் உள்ளவர்களாக எழுந்திருக்க வேண்டும். ஒரு சோகமானவர்களாக முழங்கால் படியிட்டீர்கள் என்றால் ஒரு சந்தோஷம் நிறைந்தவர்களாக எழுந்திருக்க வேண்டும். இப்படி உங்களுக்குள்ளாக ஒரு மாற்றம் இல்லாமல் நீங்கள் ஒரு ஆராதனைக்கு சென்று வந்தாலோ அல்லது ஒரு ஜெபத்தை பண்ணினாலோ உங்களுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்றும் உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றும் அர்த்தம். அப்ப எப்பொழுதுமே தேவன் மேலே ஒரு தொழுகை செய்கிறவர்களாக, எப்பொழுதுமே தேவன் மேலே
ஒரு ஆராதனை செய்கிறவர்களாக மணவாட்டி கூட்டம் காணப்படும். இது என்னெல்லாம் செய்யணும்? நம்பர் 1, விண்ணப்பம் பண்ணும், சப்ளிகேஷன். 2, ஜெபம் பண்ணும். ஜெபம் பண்ணுதல் என்று சொன்னால் லிவிங் இன் ஹிஸ் பிரசன்ஸ், அவருடைய சமூகத்தில் ஜீவிப்பது, அதுதான் ஜெபம் பண்ணுதல். ஆராதித்தல் என்று சொன்னால் கர்த்தருக்கென்று எதையாவது செய்வது, அதுதான் ஆராதித்தல். ஜெபம் என்பது ஒரு மோனோலாக் கிடையாது. நான் மட்டுமே சொல்லிக்கிட்டு இருப்பேன், கர்த்தாவே நீ பாட்டும் கேட்டுக்கிட்டே இரு, இது அல்ல ஜெபம். முக்காவாசி பேர் ஜெபம் பண்ணுதல் அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கிற வசனங்களை எப்படிலாம் சொல்லி, கர்த்தாவே இதை நீர் சொல்லி இருக்கிறீரே, இதை நீர், அவர் எல்லாம் தான் சொல்லி இருக்கிறாரு. இது ஜெபம் அல்ல. விண்ணப்பம் பண்ணுதல் அது அல்ல. ஆராதித்தல் அது அல்ல. கர்த்தருக்கென்று ஏதாவது ஒரு காரியத்தை செய்தல் ஆராதித்தல். கர்த்தருடைய சமூகத்தில் ஜீவித்தல் ஜெபம் பண்ணுதல், சப்ளிகேஷன், விண்ணப்பம் பண்ணுதல். அதான் சொல்றாருல, நீங்கள் காரியங்களை எல்லாம் இச்சித்தும் ஏன் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? நீங்கள் விண்ணப்பம் பண்ணாததினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அப்படி விண்ணப்பம் பண்ணியும் ஏன் சிலவற்றை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? அது கர்த்தருடைய மகிமைக்கென்று செய்யாமல் உங்களுடைய இச்சைகள் நிறைவேறும்படி விண்ணப்பம் பண்ணுகிறதுனால் அதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஆக விண்ணப்பம் பண்றதிலும் ஏகப்பட்ட கோளாறுகள், ஜெபம் பண்ணுவதிலும் ஏகப்பட்ட கோளாறுகள், ஆராதித்தலிலும் ஏகப்பட்ட கோளாறுகள். இப்படியாக செய்து கொண்டு நாம் எப்படி எந்நேரமும் தேவனை தொழுது கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சிறு கூட்டமாக காணப்பட முடியும்? எப்பொழுதும் தேவனை தொழுது கொள்ளுதல் என்று சொன்னால் எப்பொழுதும் தேவனுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறது. இதுதான் மணவாட்டி செய்து கொண்டிருப்பார். இதை தீர்க்கதரிசி சொல்லுகிறார் ஒரு செய்தியில, நீங்க தேவனுக்கென்று ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனுஷனோ அல்லது ஒரு மனுஷியோ ஒரு தவறான ஒரு காரியத்தில் காணப்படுகிற போது நீங்க அவங்க கிட்ட போய், அருமையான சகோதரனே சகோதரியே, இதை காட்டிலும் ஒரு சிறந்த ஒரு ஜீவியம் இருக்கிறது சகோதரனே, இதை காட்டிலும் ஒரு வித்தியாசமான ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு ஜீவியம் இருக்கிறது சகோதரியே அப்படின்னு சொல்லி அந்த சகோதரனையோ சகோதரியையோ ஒரு தவறான மார்க்கத்திலிருந்து சத்திய மார்க்கத்திற்கு நீங்கள் திரும்பி கொண்டு வந்தால் நீங்கள் தேவனுக்கென்று ஒரு காரியத்தை செய்கிறீர்கள். இது ஆராதித்தல், இது தொழுகை, இது ஜெபம் பண்ணுதல், இது விண்ணப்பம் பண்ணுதல். அப்படி ஒரு காரியத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அது நீங்க தேவனுக்காக செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். அதாவது டெமனாலஜிங்கிற செய்தியில சொல்றாரு, ஒரு குடிகாரனோ அல்லது ஒரு புகைப்பிடிப்பவனோ ஒரு புகைப்பிடித்து விட்டோ குடித்து விட்டோ வீட்டுக்கு வருகின்ற போது நீங்க அவனை போய் குற்றப்படுத்தாதீர்கள், நீ செய்கிறது தவறு என்று சொல்லாதீர்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு மனுஷனுமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறான், அதுக்காக அவன் எதை வேணாலும் செய்யறான், அவ்வளவுதான். அவன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறான். ஒருத்தன் வேலைக்கு சென்று அழுத்து போய் அல்லது வேலைக்கு சென்று மிகவும் ஒரு டிப்ரெஷனோட, இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற வியாதிகள்லேயே மிக அதிகமான வியாதி டிப்ரெஷன். இன்னைக்கு இருக்கக்கூடிய மற்ற எல்லா சரீர பிரகாரமான வியாதிகளுக்கும் 80% மூல காரணமாக இருப்பது டிப்ரெஷன். என வரக்கூடிய நாட்களிலே இந்த டிப்ரெஷன் எங்கிருந்து வருகிறது என்றும் அதை எப்படியாக மேற்கொள்வது என்றும் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஞானத்தின்படியாக உங்களுக்கு சொல்லலாம் என்று இருக்கிறேன். எனக்காக ஜெபியுங்கள். அப்போ ஒருத்தனுக்கு மகிழ்ச்சி வேண்டும் என்கின்ற காரணத்துக்காக அவன் குடித்து விட்டு வருகிறான், அல்லது மகிழ்ச்சி வேண்டும் என்ற காரணத்திற்காக அவன் ஒரு புகைப்பிடித்து விட்டு வருகிறான் என்று சொன்னால், நீங்க அவனை போய் ஒன்றும் கடிந்து கொள்ளவோ அவனை திட்டவோ வேண்டியில்லை. ஏன்னு கேட்டாங்க, அவனுக்கு மகிழ்ச்சி அவசியமாக இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு ஒரு வழி தேவையா இருக்கிறது. அந்த வழி குடிப்பதாகவோ அல்லது புகைப்பதாகவோ இருக்கிறது. ஆனால் அவனுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், அந்த குடிப்பதினாலோ அல்லது புகைப்பிடிப்பதினாலோ வரக்கூடிய சந்தோஷத்தை காட்டிலும் 1000 மடங்கு பல கோடி மடங்கு பெரிதான மகிழ்ச்சியும் ஆனந்தமும் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடம் உண்டு என்கின்ற விதமாய் அவன் தெரிந்து கொள்ளும்படி நீங்கள் ஜீவித்து காண்பியுங்கள். இது தேவனுக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம என்ன செய்யறோம்? நம்மளே ஏற்கனவே ரொம்ப சோகமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். தேவனுக்குரிய காரியத்தை கை கொள்ளக்கூடிய மணவாட்டி கூட்டம் எவ்வளவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க வேண்டும், எவ்வளவு சந்தோஷம் நிறைந்ததாக இருக்க வேண்டும், எவ்வளவு ஆனந்தம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். உங்களை பார்த்துட்டு அவன் திரும்பி வரணும். சே, நம்ம குடிச்சிட்டு மகிழ்ச்சியா இருக்கிறத காட்டிலும் இந்த கூட்டம் ஜெபித்து விட்டு மகிழ்ச்சியாக போய் கொண்டிருக்கிறதே. நம்ம களியாட்டுகளில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை காட்டிலும் இந்த கூட்டம் ஒரு ஆராதனையில் மகிழ்ச்சியாக இருக்கிறதே. இது என்ன ஒரு வித்தியாசமான காரியம் அப்படின்னு அவன் நோக்கி பார்க்கணும்.
இதனுடைய அர்த்தம் தெரிந்ததுனால தான் தாவீது சொன்னான், நான் ஆகாமிய கூடாரங்களில் வீற்றிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் படுக்கட்டுகளில் வீற்றிருப்பதையே விரும்புவேன் அப்படின்னு சொன்னான். ஏன்னு கேட்டால் அவனுக்கு தெரியும் இது ஆனந்தம் என்று. நம்ம என்ன செய்கிறோம், சர்ச்சுக்கு வர்றதுக்கு பதிலாக சினிமாவுக்கு போனால் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கலாமேன்னு நினைக்கிறோம். சர்ச்சுக்கு வர்றதை விட சினிமாவுக்கு போகிறது ஆனந்தம் நிறைந்ததாக நமக்கு தென்படுகிறது. அப்படின்னு சொன்னால் இதில் தப்பு சொல்ல ஒன்றும் இல்லை, நீங்கள் மனவாட்டியாக இருக்க முடியாது. ஆனால் மனவாட்டி என்பவள் என் நேரமும் தேவனை தொழுது கொண்டிருக்கக்கூடிய, தேவனுக்கென்று ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய, அதாவது முழு சிரத்தையோடு கூட, ஒரு முழுமையான சிரத்தையோடு, ஒரு முழுமையான அர்ப்பணிப்போடு எல்லா காரியங்களையும் தேவனுக்கென்று செய்து கொண்டிருத்தல். இதுதான் இன்றைக்கு மனவாட்டியானவள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம். ஒன்றும் இல்லை, ஒரு காட்டில் ஒரு விறகு வெட்டி போகிறான், ஒரு ஞானியும் போகிறான். அந்த விறகு வெட்டியை பார்த்து ஞானி கேட்குறான், ஞானியை பார்த்து விறகு வெட்டி கேட்குறான், இந்த காட்டுக்குள்ளே நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு. இந்த ஞானி சொல்கிறான், நான் என்னப்பா அந்த காட்டில் செய்ய போகிறேன், இந்த பாதையில் இப்படியே நடந்து போவேன், சற்று தூரம் நடந்து போயிட்டு திரும்பவுமாக என்னுடைய ஆசிரமத்துக்கு போவேன், சாப்பிடுவேன், அப்புறம் தூங்கிடுவேன், அவ்வளோதான். உடனே விறகு வெட்டி கேட்குறான், அதே தானே நானும் செய்கிறேன், இந்த காட்டுக்குள்ளே நடக்கிறேன், கொஞ்சம் சாப்பிட்றேன், சாயந்தரம் ஆச்சுன்னா தூங்கிறேன், இதில் நீ என்ன ஞானி, நான் என்ன ஒரு அஞ்ஞானி? அதற்கு அந்த ஞானி சொல்லுகிறார், நான் நடக்கும்போது நடக்கிறேன், நான் சாப்பிடும்போது சாப்பிடுகிறேன், நான் உறங்கும்போது உறங்குகிறேன். ஆனால் நீ அப்படி இல்லை, நடக்கும்போது சாப்பிடுவதை குறித்து சிந்திக்கிறாய், சாப்பிடும்போது உறங்குவதை குறித்து சிந்திக்கிறாய், தூங்கும்போது இன்னும் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். அதுதான் வித்தியாசம். ஒரு விறகு வெட்டிக்கும் ஒரு ஞானிக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். அதே மாதிரி இன்னொரு கதை இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு விறகு வெட்டியும் ஒரு ஞானியும் காட்டுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தேவதூதன் அந்த பக்கமாக செல்கிறான். ரெண்டு பேருமே தேவதூதனை நோக்கி, நான் மோட்சலோகத்திற்கு, அந்த பரலோகத்திற்கு வருவதற்கு எவ்வளவு காலம் செல்லும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த தேவதூதன் சொல்கிறான், நான் வானத்துக்கு போய் தேவனிடம் கேட்டுவிட்டு வந்து சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் போய் தேவன்கிட்ட கேட்டுட்டு திரும்பி வரான். வந்தோடனே இந்த ஞானியை பார்த்து சொல்லுகிறான், நீ வருவதற்கு இன்னும் ஒரு 3 ஜென்ம காலம் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். அந்த விறகு வெட்டியை பார்த்து, நீ பரலோகம் வரத்துக்கு அந்த மரத்தில் எத்தனை இலைகள் இருக்கோ அத்தனை காலம் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த விறகு வெட்டி ஆனந்தத்தினால குதிக்க துவங்குறான், அவ்வளோ சீக்கிரமாக நான் பரலோகத்துக்கு போயிடுவேனா அப்படின்னு சொல்லி. இந்த ஞானியோ சோகமாக அழைக்கிறான், இன்னும் 3 ஜென்ம காலம் நான் கடக்க வேண்டி இருக்கிறது. அப்போது அந்த எத்தனை இலைகள் இருக்கிறதோ அவ்வளவு காலமாகும் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த விறகு வெட்டி ஆனந்தத்தினால் குதிக்கிறான், இவ்வளோ சீக்கிரமாக நான் பரலோகத்துக்கு போய்விடுவேனா என்று சொல்லி. அப்பொழுது வானத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, நீ இப்பொழுதே பரலோகத்திற்கு வருவதற்கான மனநிலையில் இருக்கிறாய், ஏறி வா என்று சொல்லி விறகு வெட்டி மேலே போயிடுறான், ஞானி கீழே கிடக்கிறான். மெச்சூரிட்டி, மென்டல் மெச்சூரிட்டி. அப்போ எதையுமே ஒரு ஸ்போர்ட்டிவாக, ஒரு பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை. ஜெபம் பண்ணுதல், விண்ணப்பம் பண்ணுதல், ஆராதித்தல், இது 3மே மனவாட்டி எந்நேரமும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம். எப்பொழுதுமே இதைத்தான் செய்து கொண்டிருக்கும். அவன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்திலேயே ஜீவித்து கொண்டிருக்கிறபடினாலே அந்த சிந்தையில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே தேவனை குறித்த ஒரு எண்ணம் போய்கொண்டே இருக்கும். இதுதான் மனவாட்டி செய்யக்கூடிய 3வது காரியம். ஆல்வேஸ் வர்ஷிப்பிங் காட். எப்பொழுதும் எதை செய்தாலும் அது தேவனுக்கென்று, எந்த காரியத்தை செய்தாலும் அது தேவனுக்கென்றே செய்து கொண்டிருக்கும். இதுதான் மனவாட்டி செய்யக்கூடிய ஒரு 3வது காரியமாக இருக்கிறது. முதல் காரியம், அது தன்னுடைய சிந்தையை மாற்றி அமைத்து கொண்டிருக்கும். அதாவது எப்படியாக சத்ரு தன்னை காண்கிறானோ அந்த விதமாக காணாமல், தேவன் தன்னை எப்படி காண்கிறாரோ அந்த விதமாக தன்னை கண்டு தன்னுடைய சிந்தையை மாற்றி அமைத்து கொண்டிருக்கும். இது மனவாட்டி செய்யக்கூடிய முதல் காரியம். மனவாட்டி செய்யக்கூடிய 2வது காரியம் 100% டெடிகேஷன். அது உலகத்திற்குரிய ஜீவியமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ஜீவியமாக இருந்தாலும் சரி, என்ன காரியத்தை அது செய்தாலும் அதில் 100% ஒரு அர்ப்பணிப்போடு, ஒரு சமர்ப்பணத்தோடு அது அதனுடைய காரியத்தை செய்து கொண்டிருக்கும். மனவாட்டி செய்யக்கூடிய 3வது காரியம், அது 24 மணி நேரமும் எல்லா நேரமும் தேவனை தொழுது கொண்டிருக்கும். தேவனை தொழுது கொள்ளுதல் என்று சொன்னால் தேவனுடைய தன்மைகள் தனக்குள்ளாக வரும்படி தன்னுடைய தன்மைகளை மாற்றி அமைத்துக் கொள்ளுதல். அப்படி மாற்றி அமைத்து கொண்டிருக்கும். இதுதான் மனவாட்டி செய்யக்கூடிய ஒரு 3வது காரியம். இந்த மனவாட்டியை பார்த்தீங்கன்னா, மனவாட்டிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஒரு பிஹேவியர் கிடையாது. எல்லாரும் அப்படி இருந்துச்சுன்னா எல்லாருமே மனவாட்டி அல்ல. மனவாட்டி என்பது ஒரு மிகச்சிறிய ஒரு கூட்டம். அந்த சிறிய கூட்டம்
தன் உள்ளால் இருக்கக்கூடிய அறிவு சார்ந்த எல்லா சிந்தைகளையும் அகற்றிவிட்டு விசுவாசம் சார்ந்த கர்த்தரால் தரப்பட்ட சிந்தையினால் தன்னை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது தான் அந்த மணவாட்டி கூட்டம். ஒரு மென்டல் மெச்சூரிட்டி இன்னைக்கு நமக்கு இல்லாதது அதுதான். ஒரு மைண்டு மெச்சூரிட்டி ஒருத்தர்கிட்ட கூட இல்லை. யாராவது உங்களிடத்துல பரிசுத்தாவின் அபிஷேகம் காணப்படவில்லை அப்படின்னு சொன்னால் ஒருவேளை அவன் சொன்னது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டு நம்மை நாமே வரித்து கொண்டிருக்கிறோம். தேவனே நீ பரலோகத்துக்கு உரியவன் அல்ல என்று சொன்னால் கூட தேவனே ஆனாலும் உம்மை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அதுதான் மென்டல் மெச்சூரிட்டி. முதலாவது பாருங்க, இன்னைக்கு வார்த்தைக்கு 100% ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் ஒருத்தர்கிட்டமே காணப்படலை. ஒன்றும் இல்லை பாருங்க, இப்போ சாதாரணமாக அந்த சீரோபேனிக்கையா ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் பின்னாடியே வரான். பின்னாடியே என்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள், அவளை நீர் விடுவிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே வரான். அப்போ சீஷர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரே இவள் உண்மையே அங்கே இருந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராளே, அவளுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுகிறது தகுதி அல்ல அப்படின்னு சொல்கிறார். இது கர்த்தருடைய வார்த்தை. கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து என்ன வருகிறதோ அது எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை. நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னவென்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆமேன் என்று சொல்ல வேண்டும். அதைத்தான் அந்த சீரோபேனிக்கல் ஸ்திரீ சொன்னான். ஆம் ஆண்டவரே, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுகிறது தகுதி அல்ல. ஆம் ஆண்டவரே, ஆனாலும் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. இந்த அப்ரோச் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தொட்டது. அதற்கு தீர்க்கதரிசி சொல்லுகிறாள், அந்த சீரோபேனிக்கையால் ஸ்திரீ கிறிஸ்துவிடம் ஒரு சரியான அணுகுமுறையை கொண்டிருந்தாள் அப்படிங்கிறார். அது மாதிரி ஒரு சரியான அணுகுமுறை, தேவனை எப்பொழுதும் தொழுது கொண்டிருப்பதில் ஒரு சரியான அணுகுமுறை. இன்னைக்கு பாருங்க, ஒரு ஸ்திரீயானவளை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய ஆசை உன்னுடைய புருஷனை பற்றி இருக்கும் அப்படின்னு சொன்னா முதல்ல ஸ்திரீ என்ன சொல்லலாம்? ஆமேன். அதற்கு ஆமேன். அதுக்கப்புறம் சொல்லுங்க, ஆண்டவரே என்ன செய்யறது, நாங்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுங்க. முதல்ல ஆமேன் சொல்லுங்க. ஆனால் அநேக ஸ்திரீகள் அதற்கு ஆமேன் சொல்லுவதில்லை. நான் எதற்கு பற்றி கொண்டிருக்க வேண்டும்? எனக்கென்று சுதந்திரம் இருக்கிறது, எனக்கென்று அறிவு இருக்கிறது, எனக்கென்று எல்லா காரியமும் இருக்கிறது. எனக்கு ஈக்குவாலிட்டி. இப்படி ஈக்குவாலிட்டியை பற்றி பேசுகிறவங்கெல்லாம் எப்பொழுதும் தேவனை எப்படி தொழுது கொண்டிருக்க முடியும்? முதலாவது சொல்லப்பட்ட வார்த்தைக்கு ஆமேன் என்று சொல்லுங்கள். விண்ணப்பம் பண்ணுதல், சப்ளிகேஷன். உங்களுடைய தேவைகளை எல்லாம் உங்களுடைய விண்ணப்பத்திலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜெபம் பண்ணுதல். ஜெபம் பண்ணுதல் என்பது லிவிங் இன் ஹிஸ் பிரசன்ஸ், அவருடைய சமூகத்தில் ஜீவித்தல். எது அவருடைய சமூகம்? ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் அமைதலோடு ஒரு இடத்துல கர்த்தருடைய சிந்தையோடு, கர்த்தர் உங்களுக்குள்ளாக ஏதாவது ஒரு காரியத்தை வைக்கும் வரை அந்த இடத்தை விட்டு ஏந்திரிக்காம அவருடைய சமூகத்திலே காத்திருத்தல். தீர்க்கதரிசி சொல்றார் 7 முத்திரைகள்ல, 3/4 நேரம் நாம் தேவனோடு கூட பேசி கொண்டிருக்கிறோம், ஆனால் தேவன் பேசுகிறதை ஒரு நாளும் நாம் காது கொடுத்து கேட்பதில்லை அப்படிங்கிறார். அது மட்டுமல்ல, ஜெபம் என்பது நீங்களே பேசி கொண்டிருப்பது அல்ல, தேவன் பேச அனுமதித்து அதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது. அதுதான் ஜெபம் பண்ணுதல், காத்திருத்தல், ஜெபம் பண்ணுதல், ஆராதித்தல், தேவனுக்கென்று ஏதாவது ஒரு காரியத்தை செய்தல், ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுக்கென்று செய்தல். அப்படி செய்து கொண்டு எல்லா நேரத்திலும் அவரை ஆராதித்து கொண்டு எல்லா நேரத்திலும் தேவனுக்கென்று மனுஷர்களை தேவனுடைய வழியிலே நடத்தி கொண்டு, தேவனுடைய வழியிலே மனுஷனை நடத்தணும் அப்படின்னா எல்லாரும் மீட்டிங் போட்டு பேசணும்னு அவசியம் இல்லை. ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீயோ ஒரு கணவனோ தன்னுடைய பிள்ளைகளை தேவனுடைய மார்க்கத்தில் வழி நடத்துதல் கர்த்தருக்கு செய்யும் ஒரு ஊழியம். அவருடைய பிள்ளைகளை, அவர்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் சிரத்தையோடு செய்கிறார்களா? ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுக்கென்றும் தேவனுடைய மகிமைக்கென்றும் செய்கிறார்களா? ஒவ்வொரு காரியத்திலும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்களா என்று பார்த்து பிள்ளைகளை நீங்கள் நெறிப்படுத்தி வளர்ப்பதே ஒரு 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 ஆராதனையாக இருக்கிறது, ஒரு வொர்ஷிப்பாக இருக்கிறது. தீர்க்கதரிசி சொல்றார், ஒரு ஸ்திரீ வீட்டிலிருந்து தன்னுடைய பிள்ளைகளை பேணி வளர்த்து தன்னுடைய கணவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்து அவள் அதை முழு நிறைவோடு அவள் நிறைவேற்றினால் அவள் பரலோகத்தில் இருப்பாள் அப்படிங்கிறார். அது அவளுடைய ஊழியம் அப்படிங்கிறார். நம்மளுடைய ஒவ்வொருவருக்குமே ஒரு ஊழியம் இருக்கிறது. ஊழியம் அப்படின்னு சொன்னால் செய்தியை எடுத்துக்கொண்டு தெரு ஓரங்களில் நின்று பிரசங்கித்தால் தான் ஊழியம் அல்ல. உங்களை தேவன் எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தில் நீங்கள் எந்நேரமும் தேவனை தொழுது கொண்டு தேவனுக்கென்று ஒரு ஊழியம் செய்ய முடியும். ஏனென்று சொன்னால் மணவாட்டி எல்லா இடங்களிலும் இருக்கிறாள்.
ஒரு சாதாரண ஒரு குடும்பஸ்திரீ மணவாட்டியாக இருக்கக்கூடும், ஒரு பேராசிரியர் மணவாட்டியாக இருக்கக்கூடும், ஒரு டாக்டர் மணவாட்டியாக இருக்கக்கூடும், ஒரு இன்ஜினியர் மணவாட்டியாக இருக்கக்கூடும். எல்லாருமே ஒரு போதகர்களாகவோ ஒரு தீர்க்கதரிசிகளாக இருக்க வேண்டியில்லை. எல்லா இடங்களிலும் கர்த்தருக்கு பிள்ளைகள் உண்டு. ஆனால் அந்தந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த மணவாட்டி என்ன செய்து கொண்டிருப்பாள்? அவள் எப்பொழுதும் தேவனை தொழுது கொண்டிருப்பாள். அவள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளிலும், அவள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் அவள் தேவனை தொழுது கொண்டிருப்பாள். அப்போ ஆல்வேஸ் வர்ஷிப்பிங் காட் இஸ் தி ஒன் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் the bride of Christ. எப்பொழுதும் தேவனை தொழுது கொண்டிருத்தல். நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் சிந்தையை மாற்றி பாசிட்டிவ் சிந்தையாக மாற்றுவதே ஒரு பெரிய தொழுது கொள்ளுதல் தான். தீர்க்கதரிசி கிட்ட ஒரு தடவை கேட்குறாங்க, விசுவாசத்தை வளர்த்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ் அபவுட் பாசிட்டிவ் திங்ஸ். எப்பொழுதுமே ஒரு பாசிட்டிவான ஒரு மென்டல் ஆட்டிடியூடை கொண்டிருப்பதே தேவனை தொழுது கொள்வதில் தான். அப்படியாக நம்மளுடைய சிந்தையை மாற்றி ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளார ஏதாவது ஒரு நெகட்டிவ் காரியம் வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் அதனோடு கூட போராடி அதை மேற்கொண்டு பாசிட்டிவாக மாற்றிக்கொண்டே வந்தீங்கன்னா அதுவே ஒரு தொழுது கொள்ளுதல், அதுவே ஒரு முயற்சி, அதுவே ஒரு பக்தி முயற்சி தான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமுமே நீங்கள் தேவனுக்காக போராடி கொண்டிருப்பீர்கள், உங்களுடைய உள்ளத்திலே, உங்களுடைய சிந்தையிலே. இப்படி எல்லா காரியத்தையும் மேற்கொண்டு முடிக்கின்ற போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அவருடைய புத்திரராகவும் புத்திரியாகவும் இருப்பீர்கள். ஆனால் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் விட்டுறப்படாது. ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நிமிடமும், எப்பொழுதெல்லாம் உங்களுடைய சிந்தையானது தேவனை விட்டு விலகி போகிறதோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருந்து உங்களுக்கு உணர்த்துவார், இந்த நிமிடத்தில் நீ தேவனை தொழுது கொள்ளவில்லையே என்று. மணவாட்டியாக இருந்தால் அந்த உணர்த்துதல் வரும். நீங்கள் ஆகாத சம்பாஷணைகளை கொண்டிருக்கின்ற போது மணவாட்டியாக இருப்பீர்களானால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து உங்களுடைய சம்பாஷணையை மாற்றுங்கள், உங்களுடைய பேச்சை மாற்றுங்கள், இது உங்களுக்குரிய பேச்சு அல்ல, இப்பொழுது நீங்கள் தேவனை தொழுது கொள்ளுகிற விதத்தில் பேசவில்லை என்று உணர்த்துவார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் இருதயத்தில் அவர் உணர்த்துதல்களை உணர்ந்து கொண்டு அதன்படியாக உங்களுடைய ஜீவியங்களை மாற்றி அமைப்பது. நீங்கள் மாற்றி அமைத்துத்தான் ஆக வேண்டும். அது உங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. உங்களுடைய சிந்தை, உங்களுடைய சொல், உங்களுடைய செயல்கள் எல்லாவற்றையும் அவரை தொழுது கொள்ளும் விதமாக மாற்றி அமைத்து கொண்டே வர வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் மாற்றி அமைக்க வேண்டும். அப்போ வெறுமனே ஒரு ஆராதனைக்கு போதல், அல்லது வெறுமனே ஒரு செய்தியை வாசித்தல், அல்லது வேதம் வாசித்தல், வீட்டிலே குடும்ப ஜெபம் செய்தல், இதெல்லாம் நல்லது தான். ஆனால் உண்மையான மாற்றம் என்பது உங்களுடைய சிந்தை மண்டலத்தில் ஏற்பட வேண்டும். உங்களுடைய சிந்தை மண்டலம், அதாவது இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டோம் போதும், இன்னைக்கு வேதத்தை வாசிச்சிட்டோம் போதும், இந்த போதுங்கிற காரியத்துக்கும் மணவாட்டிக்கும் சம்பந்தமே இல்லை. அவள் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் தேவனை தொழுது கொள்ளுகிறவளாகவே காணப்படுவார். மணவாட்டி செய்யக்கூடிய மூன்றாவது காரியம் எப்பொழுதும் தேவனை தொழுது கொண்டிருத்தல். 3 விதத்தில் அவள் தொழுது கொண்டது: விண்ணப்பம் பண்ணுதல், ஜெபம் பண்ணுதல், ஆராதித்தல். விண்ணப்பம் பண்ணுதல் என்பது சப்ளிகேஷன், ஜெபம் பண்ணுதல் என்பது லிவிங் இன் ஹிஸ் பிரசன்ஸ், ஆராதித்தல் என்பது doing something for God. அப்பொழுது எதை செய்தாலும் தேவனுக்கென்று அதை செய்து, எப்பொழுதும் தேவ சமூகத்திலே ஜீவித்து, எப்பொழுதும் தேவனோடு கூட உறவாடிக்கொண்டு பேசிக்கொண்டு இருப்பதுதான் மணவாட்டி இப்பொழுது செய்து கொண்டிருக்கக்கூடிய 3வது காரியமாக இருக்கிறது. அடுத்த செய்தி வரும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செய்தியை கூர்ந்து கேளுங்கள். இந்த செய்திக்கு செவி கொடுத்தமைக்காக உங்களுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த செய்தியில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் உங்கள் இருதயத்தில் நிறுத்தி அதன்படி ஜீவிக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.